சினிமாவிலும் ஹீரோயின்களாக நடிக்கும் நடிகைகள் போலவே டிவி சீரியல்களிலும் தொடர்ந்து நடிக்கும் நடிகைகள் மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்தான் நடிகை ஸ்ருதிராஜ். இவர் ரசிகர்கள் மத்தியில் நன்கு அறிமுகமான சீரியல் நடிகையாக இருக்கிறார். ஸ்ருதிராஜ் சீரியல்களில் நடிக்க வரும் முன்பே பல படங்களிலும் நடித்திருக்கிறார். கடந்த 1995ஆம் ஆண்டில் அக்ரஜன் என்ற மலையாள படத்தில்தான் இவர் அறிமுகமானார். அடுத்து தமிழ் நடிகர் விஜய் நடித்த மாண்புமிகு மாணவன் படத்திலும் நடித்திருக்கிறார். தமிழ், மலையாளம் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னட மொழிகளிலும் நடித்திருக்கிறார் ஸ்ருதிராஜ் அவர்கள். கடைசியாக 2008ஆம் ஆண்டு இயக்கம் என்ற தமிழ் படத்தில் நடித்த பிறகு நேராக சீரியலில் நடிக்க வந்துவிட்டார் ஸ்ருதி. ஏனெனில் சினிமாவில் அவருக்கான இடம் கிடைக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு சன் டிவியில் தென்றல் என்ற சீரியலில் நடித்து மக்கள் மனதில் ஸ்ருதிராஜ் இடம் பிடித்தார். தொடர்ந்து திருமதி செல்வம், ஆஃபீஸ், அழகு, தாலாட்டு போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானார். சீரியலில் நடிப்பது மட்டுமின்றி சூப்பர் சமையல், மாத்தி யோசி, வணக்கம் தமிழா போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கினார் ஸ்ருதி. இதுவரை நடிகை ஸ்ருதிராஜுக்கு இன்னும் நோ கல்யாணம், அதாவது 40 வயதை கடந்தும் திருமணமாகவில்லை. இது குறித்து ஸ்ருதிராஜிடம் கேட்டபோது, எதையும் திட்டமிட்டு செய்வதில்லை, திட்டமிட்டு செய்தாலும் அது சரிப்பட்டு வராது. எனக்கு எது எப்போது நடக்குமோ அதை நான் நடக்கும் என்று நம்புவேன். அதனால் திருமணம் குறித்து நான் யோசிக்கவில்லை. என்னை பற்றியும் என் திருமணத்தை பற்றியும் என் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள். எதையும் திட்டமிட்டு செய்தாலும் அது சரியாக வரப்போவதில்லை. 40 வயதாகியும் திருமணம் செய்யவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லி தன் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தந்திருக்கிறார் ஸ்ருதிராஜ். உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவருடைய ரசிகர்கள் மாற்றி போட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவு பண்ணுறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா ஸ்ருதிராஜை கல்யாணம் பண்ணிப்பீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.